பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் கூட ஒரு அழகான மோட்டிவேஷனல் வேர்ஸ் மூலமா உங்க எல்லாரையுமே சந்திப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். யோவான் 11 அதிகாரம் 40 நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பிரியமானவர்களே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாயாம். ஏன் இந்த விசுவாசம் அவசியம்? எதற்காக இந்த விசுவாசம் முக்கியமாக கருதப்படுகிறது? லூக்கா 22 அதிகாரம் 31 பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைகிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. பிரியமானவர்களே, இங்க யாரு உத்தரவு கேட்கிறான்? சாத்தான். அவன் எப்படியாக உத்தரவு கேட்கிறானா? கோதுமையை சுள்ளகினால் புடமிடுவதை போல உங்களை புடமிடுவதற்கு என்னிடம் உத்தரவு கேட்டுக்கொண்டான். பிரியமானவர்களை, கோதுமையை சுலகினால் புடமிடுவது என்றால் என்ன? அந்த கோதுமையை இப்படியாக புடமிடும் பொழுது அது அந்த பக்கமும் இந்த பக்கமுமாக என்ன செய்கிறது? அலக்கழிக்கப்படுகிறது. அதாவது ஒரு பிரச்சனை மாத்திரம் அல்ல, எல்லா பக்கத்திலும் இருந்தும் நமக்கு பிரச்சனை. பிரியமானவர்களை, இன்றைக்கு நீங்க அப்படி நினைக்கிறீங்களா? சாத்தான் என்னை இப்படியாக சோதிக்கிறானே, ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையிலே துன்பத்துக்கு மேல துன்பம் வந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி கவலைப்படாதீர்கள். இந்த உலகத்திலே நமக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களை, முக்கியமாக யாருக்கு இந்த பாடுகள் வருகிறது என்று சொன்னால், தேவனை பின்பற்றுகிற உங்களுக்கும் எனக்கும் தான். கர்த்தரை பின்பற்றுகிற, கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் இந்த பாடுகளும் வேதனைகளும் உபத்திரவங்களும் வருகிறது. அவர் நம்மை உபத்திரவத்தின் குகையிலே நாம் என்ன செய்கிறார்? தெரிந்து கொண்டார். இந்த உபத்திரவமான பாதையின் வழியாக நாம் கடந்து செல்லும் பொழுது, பலவிதமான சோதனைகள் நாம் அலக்களிக்கப்படும் பொழுது, நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நம்ம இந்த விசுவாசத்தை கர்த்தர் நமக்காக என்ன செய்கிறார்? காத்து கொள்கிறார். இந்த விசுவாசம் என்பது எதற்காக முக்கியம்? அன்றைக்கும் பேதுருவினிடத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சத்துரு உங்களை சோதிக்கும் பொழுது உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி இருக்க நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று சொல்லி. ஏன் இந்த விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாது என்று சொல்லி இயேசு வேண்டிக் கொண்டார்? பார்க்கலாமா? மார்க்கு 16 அதிகாரம் 15 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான்,